அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கைகள். உள்ளூராட்சி தேர்தல் குறித்து அடுத்த வாரம் கலந்துரையாடல். முன்னாள் அமைச்சர்களின் மற்றுமொரு பாரிய மோசடி அம்பலம், அதிரடிக்கு தயாராகும் அனுர. மின் கட்டணத்தை 25% குறைக்க அரசிடம் தேரர் கோரிக்கை. அரசு ஊழியர்களின் சம்பளம் இல்லாத விடுமுறை வெளியான புதிய அறிவிப்பு. ஆசிரியர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவு மீள உருவெடுக்கும் சர்ச்சை. அரசாங்க அச்சக திணைக்களத்திற்கு புதிய இணையதளம், சைபர் தாக்குதல் எதிரொலி. கோழி இறைச்சியின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். காலி பூசா சிறைச்சாலையின் கைதிகளுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களை விநியோகம் செய்த குற்றச்சாட்டில் விசேட அதிரடிப்படை உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்க நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களை வழங்கப்படும் சம்பவங்கள் தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களம் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று கண்டறியப்பட்ட சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் முருங்கன் போலீசாரினால் ஒரு தொகுதி போதை மாத்திரைகளுடன் சிலாபத்துறை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞன் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் போதை மாத்திரைகளுடன் முருங்கன் பஜார் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவரிடமிருந்து 200 போதை விலைகள் அடங்கிய பொதி மீட்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரும் போதை மாத்திரைகளும் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முருங்கன் போலீசார் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மேலும் யாழ் வல்வடித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கஞ்சாவுடன் 3 இளைஞர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையின் பிரதான வீதியின் உமையாள்புரம் பகுதியில் 500 கிராம் எடை கொண்ட கஞ்சாவுடன் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த ராணுவ சிப்பாய் நேற்று பேருந்து தடிப்படத்தில் நின்று கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டிருந்தார். உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வரும் வாரம் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட உத்தேசித்துள்ளோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர்எம்எல் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில், காப்பூத்து சாதாரண தர பரீட்சைக்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதாயின் உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்தை விரைவாக திருத்தம் செய்ய வேண்டும். எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வரும் வாரம் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட உத்தேசித்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கங்களின் போது இலங்கைக்கு வந்த தென்கொரிய மற்றும் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் கப்பம் கோரியதன் காரணமாக இலங்கையில் தமது முதலீடுகளை அவர்கள் கைவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்குமே அந்த முதலீடுகள் இந்தியாவிற்கும் வியட்நாமுக்கும் கொண்டு செல்லப்பட்டதாக இலங்கைக்கான தென்கொரிய மற்றும் ஆஸ்திரேலிய தூதுவர்கள் வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத்திடம் உத்தியோகபூர்வமாக முறையிட்டதாக தெரிய வந்துள்ளது. அண்மையில் அமைச்சர் விஜிதஹேரத்தை சந்தித்த தென்கொரிய தூதுவர் மியோன் லீ மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் பால் ஸ்டீவன் ஆகியோர் இந்த முறைப்பாடுகளை முன்வைத்தனர். முத்துராஜவலையில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு குழாய் மூலம் எரிபொருளை கொண்டு செல்வதற்காக அழைக்கப்பட்ட திறந்த விலை மனு கோரல் கொரிய முதலீட்டாளருக்கு கிடைத்ததாக தென்கொரிய தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அரசியல் மட்டத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக அந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஊழலுக்கு எதிராக பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் கவனத்திற்கு இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மின்சார சபை லாபம் அடைந்துள்ள நிலையில் இம்முறை மின் கட்டணத்தை குறைந்தபட்சம் 25% குறைக்க வேண்டும் என தேசிய மக்களவை அமைப்பின் தலைவர் ஓமல் பி சோபித தேரர் தெரிவித்துள்ளார். மின் பாவனையாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன்
நேற்று கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், செல்வந்த தரப்பினரின் 35 பில்லியன் ரூபாய் மின் கட்டணம் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் மின் கட்டணத்தை அதிகரித்து நடுத்தர மக்களை பழிவாங்குவது முறையற்றதொரு செயற்பாடாகும். எனவே மின்சார சபை லாபம் அடைந்துள்ள நிலையில் இம்முறை மின் கட்டணத்தை குறைந்தபட்சம் 25% குறைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அரசு உத்தியோகத்தர்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சம்பளமில்லாத விடுமுறையை ஓய்வூதியம் பாதிக்காத வகையில் வழங்குவது தொடர்பாக அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் விசேட அறிவித்தல் விடுத்துள்ளது. அந்தந்த விடுமுறையை அங்கீகரிப்பதில் மாவட்ட செயலாளர்கள் பின்பற்ற வேண்டிய தொடர் அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜூன் 22, 2022 திகதியிட்டு வெளியிடப்பட்டுள்ள அரசு நிர்வாக சுற்றறிக்கையின்படி ஊதியமில்லாத விடுப்பு வழங்குவதில் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக தொடர் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அரசு உத்தியோகத்தர்கள் சிலர் 5 வருடங்கள் உள்ளூர் விடுப்பு எடுத்து விடுமுறையை ரத்து செய்யாமல் வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் விடுமுறையை அங்கீகரிக்கும் முன்னர் இது தொடர்பில் பரிசீலிக்குமாறு பொது நிர்வாக அமைச்சு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வெளிநாட்டு விடுப்பு விண்ணப்பங்களை அனுப்பும் போது உத்தியோகத்தர்கள் முன்னர் எடுக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விடுமுறைகளை சரிபார்த்து அட்டையில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. அரசு சேவையில் நிலவும் பாரிய சம்பள முரண்பாடுகள் களையப்படும் வரை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 25,000 கொடுப்பனவை வழங்குமாறு ஐக்கிய கல்வி சேவை சங்கம் மற்றும் ஐக்கிய தொழிற்சங்க கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளன. அத்துடன் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கவுள்ளதாகவும் தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஊதியத்தை உயர்த்தும் வரை சிறிய தொகையை வாழ்வாதார எண்ணாக வழங்குவதில் அர்த்தமில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய தொழிற்சங்க செயலாளர் பிரியந்த பத்பேரிய தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்களான வசந்த சமரசிங்க மற்றும் மகிந்த ஜெயசிங்க ஆகியோர் இணைந்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிக்க கூறி ரணில் மகிந்த அரசாங்கத்திற்கு எதிராக நெடுஞ்சாலையில் இறங்கி போராடியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அவர்கள் சம்பள முரண்பாடுகள் தீர்க்கப்படும் வரை 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறும் ரணில் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியதாகவும் பிரியந்த பத்மேரிய குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் உதய செனவிரத்ன குழுவின் கூற்றுப்படி இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது இன்றியமையாதது என தொழிற்சங்க செயலாளர் பிரியந்த பத்பேரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதலின் எதிரொலியாக அரசாங்க அச்சக திணைக்களத்திற்கு புதிய இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான தகவலை இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமிழ்புல தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், அரசு அச்சக திணைக்களத்தின் இணையதளம் மீது மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதலை தொடர்ந்து அரசு அச்சு திணைக்களத்திற்கு புதிய இணையதளம் ஒன்றை அறிமுகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சைபர் தாக்குதலின் பின்னர் உத்தியோகபூர்வ இணையதளம் துரிதமாக மீளமைக்கப்பட்டுள்ளது. எனினும் சைபர் தாக்குதலை மேற்கொண்ட தரப்பினர் குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் ஏதும் கண்டறியப்படவில்லை. அதன் காரணமாகவே பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு அரசு அச்சு திணைக்களத்துக்கான புதிய இணையதளம் தற்போது உருவாக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது முட்டை விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கோழி இறைச்சியின் விலை குறைவடையவில்லை என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குடசேகர இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள வட்வரி குறைக்கப்பட்டால் இறைச்சி சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சப்ரகமுவ தென் ஊவா மாகாணங்களிலும் களுத்துறை கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என
வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற காலநிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பனிமூட்டமாக காணப்படும். இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.